வெல்கம் டு மேத் ட்ரேடர்ஸ். டுடே நிஃப்டி அப்டேட்ஸு. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி இண்டிகேட்டர்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எதையுமே பேஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலர் அப்டேட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரைடே வந்து கொடுத்த லெவல்ஸு, அதாவது 22,900 கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டு, 255 வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம், 380 வந்து நம்ம டார்கெட் வந்து கொடுத்துருந்தோம். இந்த லெவல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 125 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து டார்கெட்டாக வந்து கொடுத்துருந்தோம். சிங்கிள் லாட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படின்னா 9,900 போல் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் ஆனால் மார்க்கெட் வந்து ஹியூஜ் கேப் அப் ஆனதுனால நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் ஆகி ஸோ அதுக்கு மேலேயே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருந்தது. ஸோ அந்த கான்ட்ராக்ட் தான் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ என்ட்ரி வந்து ஃப்ரைடே நம்மளுக்கு கிடச்சிது, ஏப்ரல் 11 கிடச்சிது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஹியூஜ் கேப் அப் ஆகி 15th ஏப்ரலில் வந்து நம்மளோட டார்கெட்டுக்கு மேலேயே நம்மளோட ஓப்பனிங் வந்து இருந்தது. நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து 453 அப்படின்ற இடத்துல வந்து நம்ம வந்து டார்கெட்டை புக் பண்ணோம். நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து 14,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் லாட்டை வச்சு அதிகமான பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலர் அப்டேட்ஸை வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக ஆகுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.